இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக காசு சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் சிறுக சிறுக காசு சேர்த்துட்டே வரேன் அப்படின்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு சேர்த்துட்டே இருப்பேங்க. திடீர்னு ஒரு எதிர்பாராத செலவு வந்துடும். டக்குன்னு அதை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் ஈஸியாக செலவாயிடுங்க. ஆனால் அதை சேர்க்கறதுக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருப்போம். இதே மாதிரி நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கொழுப்பா அடிப்போஸ் டிஷ்யூல தான் சேர்த்து வைக்கும். இந்த சேமிப்பு ரொம்பவே ஈஸியாக நடந்துருங்க. ஆனால் அந்த சேமிச்சு வச்சதை கரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டங்க. இன்னும் சொல்லணும்னா நம்ம உடம்பு கூட நம்மளே போராட வேண்டியிருக்கும் சேர்த்து வச்ச கொழுப்பை கரைக்கிறதுக்கு. ஏன் இந்த போராட்டம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி லைட்ஸ் வெல் சேனல். நான் உங்கள் லலிதா. நான் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். அந்த கதையை கவனமா கேளுங்க. நம்ம உடம்புல எடை எப்படி கூடுது குறையுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இப்போ மலை மேல ஒரு டீ எஸ்டேட் இருக்கு. அந்த எஸ்டேட்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில ஒரு ஓனர் இருக்காங்க, 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஃபேக்டரி கேன்டீன்ல ஒரு 2 பேர் வேலை பார்க்குறாங்க. இது இல்லாம லேபர் எம்ப்ளாயீஸா அங்க ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க. இதுதான் இந்த ஃபேக்டரியோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஃபேக்டரியில வேலை செய்ய வராங்கல்ல அந்த 20 லேபர் எம்ப்ளாயீஸ், அவங்களுக்கு சம்பளத்துக்கு பதிலாக இவங்க ஒரு நாளைக்கான சாப்பாடை தான் சம்பளமா கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபேக்டரியில எல்லா நாளும் ஒரே மாதிரி வேலை இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா அந்த டீ எஸ்டேட்ல விளையக்கூடிய தேயிலையோட விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி தேயிலை உற்பத்திய வேலையும் அதிகரிக்கும். விளைச்சல் கம்மியாச்சு அப்படின்னா தேயிலை உற்பத்தி வேலையும் கம்மியாகும். இந்த மாதிரி தேயிலை விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் வேறுபடும். ஸோ எப்போ வேலை அதிகமா இருக்கோ அப்போ வேலை ஆட்களும் அதிகமா தேவைப்படுவாங்க. அவங்களுக்கான சம்பளமான சாப்பாடும் அதிகமா தேவைப்படும். இப்போ வேலை கம்மியா இருக்கிற நேரத்துல வேலை ஆட்களும் கம்மியா தேவைப்படுவாங்க. அவங்களுக்கான சாப்பாடும் கம்மியா தேவைப்படும். இப்போ இங்க வேலை நிறைய இருக்கு, அதே மாதிரி வேலை செய்யறவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க? சம்பளமே இல்லாம எப்படிதாங்க வேலை பார்க்க முடியும்? அதனால வேலையாட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. வேலையாட்கள் இல்லாம வேலை நடக்குமா? நடக்காது. ஸோ எதுவுமே நடக்காது. இதே வேலை ஆட்களும் இருக்காங்க, அவங்களுக்கான சாப்பாடும் இருக்கு, ஆனா வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. வேலையே வாங்காம அவங்களுக்கு நீங்க எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. அந்த சிச்சுவேஷன்லயும் வேலையாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை இல்லை அப்படிங்கறதுனால அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. இப்போ சாப்பாடு இருக்குங்க, ஆனா வேலையும் இருக்கு. ஆனா வேலை ஆட்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேலையும் நடக்காது, நீங்க செஞ்சு வச்ச சாப்பாடும் மிச்சமாயிடும். ஸோ இந்த மூணுமே ஒன்னோட ஒண்ணு ரிலேட் ஆனது. இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே நம்ம உடம்போட கம்பேர் பண்ணி சொல்றேன். இப்ப அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த ஓனரை நம்ம பிரெயினோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அந்த 2 மேனேஜர்ஸும் லங்ஸ் அண்ட் ஹார்ட்னு வச்சுக்கோங்க. இவங்க 3 பேருக்கும் எப்பவுமே வேலை இருந்துட்டே தாங்க இருக்க போகுது. ஆனா இந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி கூடுறதோ குறையறதோ இந்த லேபர் எம்ப்ளாயீஸ் தான். அவங்க தான் நம்மளோட மசில் செல்ஸ்ங்க. ஸோ மசில் செல்ஸ் இந்த இவங்களை காட்டிலும் அதிகமா இருப்பாங்க. இப்போ ஓனர் மேனேஜர்ஸ் அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஆனா ஒர்க்கர் எம்ப்ளாயீஸ் பாத்தீங்கன்னா 20 பேர் இருக்காங்க. ஸோ நம்பர்ஸ்லயுமே அவங்க தான் அதிகம், வேலை செய்யறதுலயுமே அவங்க தான் அதிகம். நம்மளோட உடம்புல நம்ம கைகள், கால்கள், இந்த மாதிரி மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாத்துலயுமே இந்த மசில் செல்ஸ் தான் இருக்கு. ஸோ அதிக வேலையை இந்த மசில் செல்ஸ் தான் செய்ய போகுது. இந்த ஹார்ட்டும் லங்ஸும் அந்த 2 மேனேஜர்ஸ்க்கும் வேலை அதிகமா இருக்கிற நேரத்துல மேனேஜிங் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதே வேலை கம்மியா இருக்கிற நேரத்துல நார்மலா இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம உடம்பு அதிக வேலை செய்யும் போது ஹார்ட்டுக்கும் லங்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கும். அதே நம்ம நார்மலா ஒர்க் பண்ணும்போது ஹார்ட் அண்ட் லங்ஸ் நார்மலா ஒர்க் பண்ணும். ஆக மொத்தம் இந்த பிரெயின், ஹார்ட், லங்ஸ், அதாவது ஓனர் மேனேஜர்ஸ்க்கு எப்பவுமே ஒர்க் இருக்க தான் செய்யும். அவங்க வேலை செய்ய ஏற்ற மாதிரி வேலை கூடவோ குறையவோ செய்யும். ஆனா இந்த வேலை ஆட்கள் இருக்காங்க இல்லையா, ஒர்க்கர் எம்ப்ளாயீஸ், அவங்க மட்டும் வேலையை பொறுத்து தான் இருப்பாங்க. வேலை இல்லை அப்படின்னா போயிடுவாங்க. ஸோ இந்த வேலை ஆட்கள் நம்மளோட மசில் செல்ஸுங்கிறனால நம்ம ரெகுலரா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா மசில் செல்ஸ் இருக்கும். நம்ம வேலையே பார்க்கல அப்படின்னா மசில் செல்ஸ் எல்லாம் இருக்காது, டிகிரேட் ஆயிடும். ஸோ இதுதான் நம்ம மசில் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக மசில் லாஸ் நம்ம ஏட்ரோஃபி அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வேலை செய்யாததுனால மசில் லாஸ் ஆகிறத டிஸ்யூஸ் ஏட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க உங்க மசில் லாஸ் ஆகாம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெகுலரா வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா வேலை இருந்தா அப்படின்னா
வேலை ஆட்களும் இருப்பாங்க, அதாவது மசில் செல்ஸ் இருக்கும். இப்போ இந்த மசில் செல்ஸ் இருந்தாதான் இந்த ஃபுட்டை உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்க கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலையாட்களான மசில் செல்ஸ் ரொம்பவே முக்கியம். மசில் செல்ஸ் இல்லாம உங்களால கொழுப்பை கரைக்க முடியாது. மசில் செல்ஸ் வேணும்னா நீங்க ரெகுலரா வேலை செஞ்சிருக்கணும். இதுதான் இதுக்கான இன்டர் ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்ககிட்ட கொழுப்புமே இருக்கும். ஆனா வேலையாட்களான மசில் செல்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். வெயிட் உங்களால கம்மி பண்ணவே முடியாது. மசில் செல்ஸை பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல நீங்க வேலை செய்றீங்க, உங்ககிட்ட கொழுப்பு இருக்கு. ஸோ வேலையாட்கள் பில்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது மசில் செல்ஸ் பில்ட் ஆயிடும். ஸோ நீங்க ஒரு 2-3 வீக்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, மசில் செல்ஸ் எல்லாம் பில்ட் ஆகும். ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 3-4 டேஸ் வந்து பிரேக் எடுப்பீங்க. இல்லைன்னா நல்லா நான்வெஜ் அது இதுன்னு கொஞ்சம் அடிச்சு ஜம்சம் பண்ணிடுவோம். இதுதான் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக். இந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த கேன்டீன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் வேலையாட்கள் அதிகமாயிட்டாங்க, ஃபுட் அதிகப்படுத்தணும்னு தெரியும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அடிப்போஸ் டிஷ்யூ நிறையவே வந்து ஸ்டோர் பண்ண தான் ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டோரேஜ் மறுபடியும் ஜாஸ்தி ஆயிடும், உடம்பு வந்து உங்களுக்கு டக்குன்னு வெயிட் போட தான் ஆரம்பிக்கும். இதுதான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேர் பண்ற பெரிய தப்புங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவெடுத்த உடனே ஜிம்ல காசு கட்டிடுவாங்க, ரெகுலரா கொஞ்சம் ஜிம்முக்கு போக ஆரம்பிப்பாங்க. வெயிட் கொஞ்சம் கம்மியான உடனே கொஞ்சம் கேப் விட்டுருவாங்க. இது வந்து பர்பஸாகவும் இருக்கலாம், இல்லை நான் பர்பஸாகவும் இருக்கலாம். திடீர்னு அவங்களால ஃபாலோ பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து வெயிட் கெயின் ஆயிடும். நம்ம மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ருட்டீனா எதை பண்ண முடியும். இல்லை நான் ஜிம்முக்கு வந்து என்னோட 60 வயசு வரைக்குமே நான் ஜிம்முக்கு போகிறத ஃபாலோ பண்ணுவேன், அப்படியே நான் என்னோட வெயிட்டு மசில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா யூ ஆர் குட் டு கோ. நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய் உங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க, அதை மெயின்டைனும் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாராலையும் இது முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல், அதாவது ருட்டீனாக என்னால் என்ன வேலையை பார்க்க முடியுமோ அந்த வேலையை தான் நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் என்னால் எக்ஸசைஸ்க்கு ஒதுக்க முடியும், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸசைஸை உங்களோட 60 வயசு வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸோ அது 30 மினிட்ஸாக இருக்கலாம், இல்லை 1 ஹவராக இருக்கலாம், ரெகுலராக ஜாகிங் போகிறதா இருக்கலாம், இல்லைனா வாக், நான் ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour வாக் போவேன் அப்படின்ற மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அது உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், உங்களோட டெய்லி ரொட்டீனாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் வெயிட்டை கிராஜுவலாக ஒரேடியாக ரொம்ப வேகமாக லாஸ் பண்ண முடியாது. கிராஜுவலாக உங்கள் வெயிட்டையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம், உங்கள் மசிலையும் மெயின்டைன் பண்ணலாம். 60 இயர்ஸ் வரைக்கும் அது உங்கள் ரொட்டீனாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். 60 வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் 80 தொடுறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக வெயிட்டும் போட மாட்டீங்க, அந்த பாடியை நீங்கள் ஈஸியாக 80 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா நான் ஜிம்முக்கு போயிட்டு கடன் வெயிட் லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணலாம்னு நினச்சி ஜிம்முக்கு போயிருப்பீங்க. ஆனால் விட்ட உடனே வெயிட் ஏங்க இப்படி ஏறுது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற அடிப்போசைட்ஸ் தாங்க. இந்த அடிப்போசைட்குள்ளே தான் நம்மளோட கொழுப்பு எல்லாமே சேகரிச்சு வச்சிருக்கோம். இந்த அடிப்போசைட்டை வந்து ஒரு எலாஸ்டிக் நேச்சர் உள்ள ஒரு பேக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எவ்வளோ பொருள் போட்டாலும் அந்த பேக் வந்து பல 100 மடங்கு பெருசாயிட்டே போகுங்க. அப்போ அது எவ்வளோ தூரம் பெருசாக முடியுமோ அவ்வளோ தூரம் அதுக்குள்ள கொழுப்பை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு பேக் வந்துடும். அந்த பேகும் பல 100 மடங்கு எலாஸ்டிசிட்டி கொண்டது, அதுக்கு மேலேயும் கொழுப்பு சேகரிச்சுட்டே இருக்குங்க. இந்த பேகை நான் காலி பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்குள்ள இருக்கிற மொத்த பொருளையும் நான் வெளியில எடுக்கணும், எல்லா கொழுப்பையும் கரைச்சு அந்த பேகை நான் ரொம்ப நாளைக்கு காலியா விட்டுருக்கணும். அப்பதான் அந்த செல் வந்து அழிவை நோக்கி போகும். இல்ல அந்த கொழுப்பெல்லாம் நான் கரைச்சிட்டேன், அந்த பேக் அப்படியே இருக்கு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே அந்த பேக் வந்து தன்னை ஃபில் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் கேப் விட்டாலுமே அது கொழுப்பு எடுத்து தன்னோட பேகை ஃபில் பண்ண தான் பார்க்கும். அதனாலதான் நீங்க ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் கேப் விட்டாலும் டக்குன்னு வெயிட் போடும். குழந்தைங்களுக்குமே வந்து இந்த அடிப்போசைட்ஸ் எல்லாமே இருக்குங்க, ஆனா எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து வளர்ற பசங்க இல்லையா? ஸோ அவங்களோட எல்லா ஆர்கன்ஸுமே வளரும். லைக் வந்து கண்ணு காது மூக்குன்னு எடுத்து அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்ட் லங்ஸ் லிவர்னு சொல்லிட்டு எல்லா ஆர்கனுமே வளர்றதுனால ஒரு செல் 2 ஆகிறது, 2 4 ஆகிறது, 4 8 ஆகிறது, இந்த மாதிரி டபுள் மடங்கு அவங்க வளர்ச்சி இருக்கிறதுனால அவங்களோட எனர்ஜி எல்லாமே வந்து வளர்ச்சிக்காக க்ரோத்துக்காக போயிடுறதுனால சேமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து அவங்க ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால அடிப்போஸ் டிஷ்யூவை பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அதோட எண்ணிக்கையுமே கம்மியா இருக்கும். ஸோ அவங்க சாப்பிட சாப்பிட அது
எல்லாமே growthக்கு யூட்டிலைஸ் ஆகிடும். இது வந்து நம்ம எத்தனை வயசு வரைக்கும் வளரும், நான் ஒரு 20 வயசு வரைக்கும் வளருவேன். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆனது ஒரு 28-29 இயர்ஸில் தான் நான் கல்யாணம் பண்ணேன். நான் 20க்கு அப்புறமுமே கொஞ்சம் நல்லா லீனாக தாங்க இருந்தேன். 28 இயர்ஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே வந்துச்சு, நான் 20 ஸ்டாப் ஆகிட்டேன்னு நினைப்பீங்க இல்லையா? இது எதனால் அப்படின்னா, நமக்கு ஒரு 18 வயசு தாண்டினோடனே நமக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கும். அப்போ வந்து நம்ம வந்து செக்ஷுவலி ஆக்டிவ் அனிமலாக ஆக ஆரம்பிப்போம். ஸோ அப்போவுமே நம்ம உடம்புக்கு வந்து மசில்ஸ் பில்ட் ஆகிறது, இந்த செக்ஷுவலி அட்ராக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் வந்து பில்ட் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து நம்ம எனர்ஜியை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் வந்து ஒரு இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, இது ஒரு 10 இயர்ஸ்க்கு நடக்கும். அதாவது ஒரு 18 இயர்ஸ், 15 to 25 இயர்ஸ், இல்லைனா 18 to 28 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போவுமே வந்து நம்ம பெருசாக வெயிட் போட மாட்டோம், ஏன்னா இதுக்கு செலவாயிடுது நம்ம எனர்ஜி எல்லாம். ஆனால் 28 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நமக்கு இது எல்லா ப்ராசஸும் க்ரோத்தும் முடிஞ்சது, செக்ஷுவலாகவும் நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிடறோம். ஸோ இதுக்கப்புறம் வளர்ச்சிக்காக நம்ம பெருசாக எனர்ஜி செலவு பண்ண போகிறதில்ல. இப்போதான் இந்த அடிப்போஸ் டிஷ்யூக்கு வேலையே ஆரம்பிக்குது. இப்போ இருக்கிற நம்ம வந்து சாப்பிட்ற அளவை வந்து இப்போ கம்மியே பண்ணலை. சின்ன வயசுலேருந்து இல்லைனா நம்ம அடலசன்ஸில் எவ்வளோ சாப்பிட்டோமோ அதே அளவு தான் மேரேஜ்க்கு அப்புறமும் நம்ம சாப்பிட போகிறோம். இன்னும் சில பேர் கேட்டால் அதிகமாக கூட சாப்பிடுவாங்கங்க. அந்த நேரத்தில் நமக்கு இந்த மற்ற ஃபேக்டர்ஸ்க்கு செலவாகிற எனர்ஜி எல்லாம் செலவாகலை. எல்லா எனர்ஜியுமே வந்து ஸ்டோரேஜ்க்கு தான் போகுது. இப்போ அடிப்போஸ் டிஷ்யூ எல்லாமே வந்து ரொம்பவே ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட செல்ஸ் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த தான் காரணம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வெயிட் போடுறதுக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லைங்க, அந்த ஏஜ் தாண்டிட்டாலே இந்த ப்ராசஸ் நடக்கும். நம்ம அந்த ஏஜில் மேரேஜ் பண்ணுறதுனால மேரேஜ் தான் காரணம்னு நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அதான் இந்த அடிப்போசைட்டை ட்ரிகர் பண்ணுறதுங்க. இந்த அடிப்போசைட்ஸ் ஒன்ஸ் ட்ரிகர் ஆகி சேமிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்மளால ஸ்டாப்பே பண்ண முடியாதுங்க. கண்டினியூஸாக சேகரிக்க தான் ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ஒரு காக்காக்கு ஃபுட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ரெகுலராக அதுக்கு ஃபுட் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு ஒரு காக்கா வரும், அதுக்கு ரெகுலராக ஃபுட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் காக்காங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும். இது வந்து ஒரு ஹேபிட் ஆகிடும். நான் ஒரு நாள் 2 நாள் ஸ்டாப் பண்ணால் கூட காக்கா வரதை வந்து நிப்பாட்டாதுங்க. வந்து பார்த்துட்டே இருக்கும். நானும் ஒரு 4 நாள் 5 நாள் பார்ப்பேன். சரி காக்கா வருதுன்னு மறுபடியும் நம்ம சோறு வச்சுட்டே இருப்போம். இது எப்படி சாப்பாடு கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த காக்கா வரதை நிப்பாட்டாமல் வந்துட்டே இருக்கோ, இன்னும் நிறைய கூட்டத்தை கூட்டிட்டு வருதோ, அதே மாதிரிதான் இந்த அடிப்போஸ் டிஷ்யூ. ஒன்ஸ் அதுக்கு ஃபுட்டு சேமிக்க கிடைச்சிருச்சு அப்படின்னா, இங்க சாப்பாடு கிடைக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது பேகை பெருசு பண்றதுக்காக இன்னும் சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு அதை சேகரிச்சு வச்சு பார்த்துட்டே இருக்கும். ஒன்ஸ் அது ஃபில் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிப்போசைட்ஸ் வந்து அலைன் பண்ணி இன்னுமே சேகரிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ இது பெஸ்ட் வே வந்து அதை நம்ம தூண்டாம இருக்கிறது தாங்க. ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷன் ட்ரிங்க்கு, கஷாயம், அதுக்கு பின்னாடிலாம் போகாதீங்க. அது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தராதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டயட்டுங்கிறது வந்து சாப்பிடாம இருக்கிறது கிடையாதுங்க. எல்லா விதமான சாப்பாடும், அதாவது சரி விகித உணவு அப்படின்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றது தாங்க டயட்டு. இப்போ வந்து நீங்கள் வெறும் மாவு சத்தாவோ இல்லைனா வெறும் கொழுப்பு சத்தாவோ, அதாவது ஒரு விதமான உணவாக எடுத்துக்காம எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க மைக்ரோவில்லை வந்து அதாவது அப்சார்ப் பண்ணும்போது எல்லா விதமான சத்துக்களையும் அதை அப்சார்ப் பண்ணணும். ஸோ வெறும் கொழுப்பு மட்டுமோ இல்லைனா வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் அப்சார்ப் பண்ணாதான் அது நிறைய அப்சார்ப் ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் மல்டிபிள் விஷயங்கள் அதுக்கு அப்சார்ப் பண்ண கொடுக்கறதுனால கம்மியாக தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபைபர் ரிச் கண்டென்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் பசியோட அளவை வந்து ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்குற தன்மையை கொடுக்கறதுனால அதுவுமே உங்களோட வெயிட் லாஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எடை கூடுறது குறையறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஓவர்வியூ மட்டும் தாங்க. ஏன்னா இந்த ஓவர்வியூ அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் நீங்கள் நிறைய வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி எடை குறையாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ இதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும், எப்படி எடையை கூட்டுறது குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டராகவே உங்கள் வெயிட் லாஸ் ஆப்ஷன்ஸை இனிமேல் சூஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் 25 இயர்ஸ்க்கு கம்மியாக இருந்தால் உங்கள் எடை கூடாமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சா கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்றேன். இல்லை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது அப்படின்னா ஷார்ட்ஸ்லயோ இல்லைன்னா அடுத்த வீடியோலயோ சந்திக்கலாம். இதை தவிர்த்து இந்த எடைக்கு பின்னாடி இருக்கிற நுட்பமான பல விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay connected with Lightswell. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லலிதா. நன்றி, வணக்கம்.